விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லா விஷயத்தையுமே வந்து காவேரி வீட்டில் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த மாதிரி காவேரி வீட்டில் வந்து சொல்லிடுறாங்க, அவங்க அம்மா இந்த மாதிரி டைவர்ஸ் பேப்பர் வந்து சைன் வாங்க உங்கள் பாட்டியும் உங்கள் சித்தியும் வந்தாங்கன்னு சொல்லிட்டு, அதை கேட்டு விஜய் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் இப்படிலாம் நடந்தது, எதுக்காக அவங்க வந்தாங்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பாருங்கள், இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் எப்படி என் பொண்டாட்டியும் பிள்ளையும் நான் விட முடியும்? காவேரியே விட்டாலும் சரி நான் விட மாட்டேன். காவேரி எனக்கு டைவர்ஸ் கொடுத்தாலும் சரி நான் எப்படி அதை ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், எனக்கு இந்த உலகத்திலேயே எனக்கு என் பிள்ளையும் என் பொண்டாட்டியும் தான் முக்கியம், வேறு எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. அவங்க இப்படி கேட்டிருக்காங்கன்னா அது அவங்க வேணும்னே பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. என் மேலே உள்ள அக்கறையில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் அது ரொம்ப பெரிய தப்பு. அவங்க என்னை கேட்காம தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. நான் விட மாட்டேன். இங்கே பாருங்கள், கண்டிப்பாக நான் விட மாட்டேன் அப்படின்ட்டாரு. எங்களுக்கு என்னமோ வந்து நம்பிக்கை இல்லை தம்பி. அவங்க வந்து காவேரி ஏற்றுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. இல்லை, அவங்களுக்கு வந்து கர்ப்பமாக இருக்கிறது தெரியாது காவேரி, கண்டிப்பாக தெரிஞ்சால் ஏற்றுப்பாங்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் தம்பி, எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை தம்பி அப்படின்றாங்க. நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. காவேரியை வந்து நல்லபடி நான் பார்த்துப்பேன். இனிமேட்டு காவேரி நானும் பிரிஞ்சு இருக்க மாட்டோம். என்ன நடந்தாலும் சரி நானும் என் புள்ள என் பொண்டாட்டி 3 பேர் ஒன்றா தான் இருக்க போகிறோம். இது நான் உங்களுக்கு கொடுக்க உறுதி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அங்கே கிளம்பி வராரு. காவேரி பார்க்குறாரு. நீ தைரியமாக இருடி, நான் இருக்கேன் உனக்கு. எக்காரணம் கொண்டும் நீயும் நானும் பிரிய முடியாது, யாரும் நம்மளை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்புறாரு. நேராக வீட்டுக்கு வர விஜய் அவங்க சித்தப்பாவை வீட்டில் பார்க்குறாரு. ஓ, இவரோட வேலை தானே இவ்வளவும், அதானே பார்த்தேன். ஏன் பாட்டி எப்படி இப்படிலாம் யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு, எல்லாம் உன்னோட வேலையாக தான்யா, என்னை என் காவேரியும் பிரிக்கிறதுக்காக சத்தி தந்துட்டுறியா, உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பிடிச்சி வெளியே தள்ளுறாரு. அவங்க பாட்டி அவங்க சித்தி எல்லாரும் வந்து விஜயை தடுக்கிறாங்க. விஜய் நிறுத்த போறியா இப்போ இல்லையான்றாங்க பாட்டி. உடனே திரும்பி பார்க்குறாரு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் விஜய் அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே பாரு, இதுக்கும் சித்தப்பாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா சித்தப்பா இதில் இல்வாலே ஆவலை. உன் சித்தி கூட இந்த விஷயத்தில் அவங்க எந்த முடிவும் சொல்ல, நான் சொன்னது தான் அவளும் செஞ்சா. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தான். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசு அப்படின்றாங்க. ஓ பாட்டி, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணமா? அப்போது யோசிச்சு நீங்கள் தான் இந்த விஷயத்தில் செஞ்சுருக்கீங்களா? ஆமாம், உன் நல்லதுக்காக தான் நான் செஞ்சுருக்கேன். நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் செஞ்சுருக்கேன். காவேரி பிரிஞ்சால் நான் சந்தோஷமாயிடுவேன். அவகிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ் நீங்கள் காட்டி சைன் வாங்கிட்டு வந்தால் நான் சந்தோஷமாயிடுவேன் நினச்சிட்டு இருக்கீங்களா? காவேரியே டைவர்ஸ் கொடுக்குறேன்னு நினச்சாலும் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா காவேரி தான் எனக்கு உலகம், காவேரி தான் எனக்கு வாழ்க்கை. என்னடா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறியா அப்படின்றாங்க. அவன் பேசுறதுல என்ன தப்பு இருக்குது கல்யாணி? அவன் கேட்காம நீ இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்க, இப்போ அவன் கேட்க மாட்டானா? நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா? தாத்தா, நீங்கள் இருந்தமா இந்த அளவு விட்டுருக்கீங்க. நான் எவ்வளோ சொன்னேன்டா. ஆனால் இவங்க 2 பேரும் ஆட்டம் இருக்கே, வக்கீலை கூட்டின்னு வந்து அப்படி ஆடுறாங்கடா. நான் சொல்கிறது கொஞ்சம் கூட மதிக்கல. ஒரு பெரிய மனுஷன் சொல்லி இந்த வீட்டில் எடுப்படுதா அப்படின்றாங்க. ஓ, தாத்தா கிட்ட வந்து பேச்சை கூட கேட்காம இந்த முடிவு எடுத்திருக்கீங்களே பாட்டி. நீங்கள் உனக்கு நல்லதுக்கு தானே வந்து முடிவு எடுத்துருக்கேன். எது நல்லது? காவேரியும் நானும் பிரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு நல்லதா? அவள் கூட சேர மாட்டேனா, அவள் கூட வாழ மாட்டேன், இப்படி ஏங்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த ஏக்கத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்களே. என் அம்மா இருந்தால் என்னை இப்படி புரிஞ்சுக்காம இருந்திருப்பாங்களா? நீங்கள் பாட்டி தானே, அதானே இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியான கல்யாணி, ஏன்டா இப்படிலாம் பேசுகிற? வேறு என்ன சொல்கிறது? என் மனசை புரிஞ்சுக்காதவங்களாம் வந்து நான் என்ன சொல்ல முடியும்? என் அம்மா என்னை மனசை புரிஞ்சுக்காமல் இருப்பாங்களா? நீங்கள் மனசை புரிஞ்சுக்கலல்ல அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன தான் வந்து சொன்னாலும் சரி, காவேரி தான் எனக்கு எல்லாமே. இங்கே பார் விஜய், காவேரி இந்த வீட்டுக்கு நீ கூட்டிகிட்டு வரக்கூடாது. இந்த பாட்டி இந்த உயிரோடு இருக்கணும், இந்த உலகத்தில் வாழணும்னு நீ நினச்சேன்னா காவேரி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. ஓ அப்படியா, சரி, காவேரி இந்த வீட்டுக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ரூமுக்கு போகிறாரு. எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். உடனே வந்து நான் கிளம்புறேன். எங்கடா போகிறேன் அப்படின்னோடனே, காவேரி வீட்டுக்கு தான். காவேரி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக எல்லாரும் பார்க்குறாங்க. விஜய், நீ என்ன சொல்கிற அப்படின்னு பாட்டு கேட்குறாங்க. ஆமாம், காவேரி கர்ப்பமாக இருக்கா. கர்ப்பமாக இருக்கும்போது பொண்டாட்டி புருஷனோடு தான் இருக்கணும், அவளை நல்லா பார்த்துக்கணும் தான் ஒவ்வொரு புருஷனும் விரும்புவான். அதை தான் நானும் விரும்புகிறேன். என் பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்கும்போது நான் நல்லா பார்த்துக்கணும்ல. என்னடா சொல்கிற விஜய், நிஜமாவா சொல்கிறேன்னு தாத்தா கேட்குறாரு. ஆமாம் தாத்தா, என்னை மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட 2 பேர்கிட்ட சந்தோஷமாக இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இந்த டைமில் சொல்ல விட்டுட்டிங்களே, எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது. காவேரி இந்த வீட்டுக்கு வந்தால் பாட்டி வந்து இந்த உலகத்தை இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி நான் காவேரி இங்கே கூட்டிகிட்டு வர முடியும்? இங்கே பாருங்க, இந்த சொத்து சுகம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. என் பிள்ளையும் என் பொண்டாட்டியும் தான் முக்கியம் எனக்கு. அதனால் என் பொண்டாட்டி இருக்க இடத்துக்கே நான் போயிடுறேன். அவளை நல்லா பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் தாத்தா, தயவு செய்து என்னை கப்பல் பண்ணாதீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதை பார்த்துட்டு பாட்டி வந்து, சாரிடா விஜய், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டேன். எனக்கு இப்போ தாண்டா புரியுது, காவேரி கர்ப்பமாக இருக்கிறதால தான் நீ இவ்வளோ யோசிக்கிறியான்னு. இல்லை பாட்டி, நான் அவளை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு.